அலைக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், ஒரு 4 வெங்காயம் நான் கட் பண்ணிட்டேன். பூண்டு ஒரு ரெண்டு பூண்டு எடுத்துட்டேன். கத்திரிக்காய், மாங்காய் எடுத்து வச்சுட்டேன். தக்காளி கட் பண்ணிட்டேன். ஒரு 5 தக்காளி கட் பண்ணிட்டேன். தேவையான பொருள் மிளகு, ஜீரகம், ப்ளஸ் கடுகு, மிளகாத்தூள், பட்டை, லவங்கு, ஆயில். இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ எண்ணெயை சேர்த்துட்டோம் குக்கரில். இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு ஆட் பண்ணுறேன் நான். மிளகு, கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 4 லவங்க, ஒரு வந்து ஏலக்காய், பட்டை. இப்போ நம்ம நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. கட் பண்ணுமா கொத்தமல்லி கட் பண்ணு. அதை பாருங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டோம். வெங்காயம் ஆட் பண்ணிட்டோம். நம்ம இப்போ வெங்காயம் ஃப்ரை பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி ரேஷ்மா சார் இல்லை சில்லி பாருங்க. நம்ம வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். காய்ஸ், இப்போ நம்ம சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சில்லி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, போடு. 3 சில்லி ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து இதுலேயே நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணுறோம். இப்போ பூண்டு ஆட் பண்ணிட்டோம். முழுசாவே பூண்டு ஆட் பண்ணுறோம் நம்ம. இப்போ வந்து நம்ம வந்து இதில் ஆல்ரெடி நம்ம வந்து பூண்டு ஆட் பண்ணிட்டோம் இல்லையா? வந்து வதங்கிடுச்சு. நம்ம மாங்காய், கத்திரிக்காய் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க. காய்ஸ், இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நேரம் மூடி வைக்கலாம். காய்ச்சி இப்போ தேவையான நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காய்ஸ், இப்போ பாருங்க, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் ரைஸு, பருப்பும் அரிசியும் ஒன்றா போட்டு ஈவனாக ஊற வச்சுருந்தேன். அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன்.
சிறு பருப்பும் ரைஸும் போடுறேன் நான். மாங்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் சாதம் வச்சுருக்குறோம். காய்ஸ் இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எத்தனை கிளாஸு, 1 கிளாஸ் அரிசிக்கு நான் 1 கிளாஸ் அரிசினா 1/2 கிளாஸ் அரிசி எடுத்துக்கினேன், 1/2 கிளாஸ் பருப்பு போட்டுக்கினேன். ஸோ நம்மளுக்கு 1 கிளாஸ் ஆகுது. நான் வந்து 3 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கிறேன். நம்மளுக்கு குழன்னு வரணும், நல்லா சாம்பார் சாதம்னு சொல்லிட்டுக்காக நான் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இது வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வந்த பின்னால் நான் சிட்டி போடுவேன். நம்ம அது வரைக்கும் நம்ம சாப்பாடு ரெடி ஆகும்போது பார்க்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் நம்ம வந்து மூடி வைக்கிற கொஞ்சம் கொதி வரட்டும். காய்ஸ் இப்போ பாருங்க, நல்லா நம்மளுக்கு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம சிட்டி போடலாம் சாம்பார் சாதத்துக்கு. உப்பெல்லாம் டேஸ்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம இதில் மாங்காய் போட்டிருக்கோம், ஆல்ரெடி புளிப்பு இருக்கும், தக்காளி வேறு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறோம், அதனால் புளிப்பு நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. நம்ம சிட்டி வந்தோடனே பார்க்கலாம் நம்ம சாம்பார் சாதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க. வந்துருச்சு, நம்ம சாப்பாடு எப்படின்னு பார்ப்போம். சிட்டியில் இருக்குது, நம்ம சிட்டி எடுக்கலாம், எடுத்து பார்க்கலாம். பாருங்க ஃபுல்லாக இப்போ நம்மளுக்கு கேஸ் எடுக்கணும். நம்ம காய்ஸ் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சாம்பார் சாதம் பிரமாதமாக இருக்குது, வெரி சூப்பர். மாங்காய் கத்திரிக்காய் சாம்பார் சாதம். ரொம்ப டேஸ்டான சாம்பார் சாதம் நம்மளுக்கு 5 மினிட்ஸில் ரெடி ஆகுறது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள், நான் பிளேட்டில் போட்டு உங்களுக்கு காட்டுவேன். காய்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம சாம்பார் சாதம் எப்படி இருக்குதுன்னு. ரொம்ப பிரமாதமாக கத்திரிக்காய் மாங்காய் போட்ட நம்மளுக்கு வந்து சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் பிளேட்டில் போடுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்க. ரைஸு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் நம்மளுக்கு சாப்பாடு ஆகிறதுக்கு. நம்ம சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரேஷ்மா 786. தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.